நாம் அனைவரும் இணைந்து காலை வேளையிலே தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சோதரங்க தாவே மை தோதரிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறங்க தாவே. ஆவியான தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கர்த்தாவே. என் தேவனே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, ஆவியான தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நிமிடம் வரை கர்த்தாவே, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நல்ல பாதுகாப்பை கொடுத்தீரே, நல்ல சுகத்தை கொடுத்தீரே, பலத்தை கொடுத்தீரே, ஜீவனை கொடுத்தீரே. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. தேவனே துதிக்கிறோமப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேசரே துதிக்கிறங்க தாவே. ஆவியான தேவனே துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே இந்த புதிய நாளின் காலை வேளையில கத்தாவே, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் கூடி கத்தாவே நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. ஒரு விசை கத்தாவே இங்க வந்திருக்கிற ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளையும் கத்த நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே என் தேவனே எங்களுடைய கண்களில் இருதயத்தில் அவயவங்களில் கத்தாவே பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் துணிகரமாக செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரலுங்க கத்தாவே. என் தேவனே இனி நாங்கள் அன்றே என் தேவனை பாவம் செய்யாதபடி கத்தாவே பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடுங்க கத்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்யுங்க, இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் ஆண்டவரே விசுவாசிகளையும் விசுவாச குடும்பத்தினரையும் கத்தாவே ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடுங்கத்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்யுங்க கத்தாவே, இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இன்னும் பல தேசங்கள்ல கத்தாவே ஆண்டவரே நிறுவப்பட்டு கத்தாவே உம்முடைய உண்மையான சத்தியத்தை கத்தாவே எல்லா மக்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அறிந்து பின்பற்றத்தக்கதாக நீர் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க இயலாதுன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே எப்படியாவது உம்மை தரிசிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உமக்கும் எங்களுக்கும் இடையில கத்தாவே எந்த தடைகளும் இல்லாதபடி தடைகளை முற்றிலுமாக நீர் உடை தெரிய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையை கொடுங்க கத்தாவே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இன்னும் வளர்ச்சியடைய உதவி செய்யுங்க. இன்னும் கத்தாவே இந்திய தேசத்துல கத்தாவே அநேக மாநிலங்கள்ல கத்தாவே அநேக கிளை சபைகள் நிறுவப்பட்டு கத்தாவே இன்னும் பல கிளை சபைகள் நிறுவப்பட்டு அன்றைய சத்தியத்தை கத்தாவே பகிரத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறங்க தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடுங்க கத்தாவே. இன்னும் கத்தாவே என் தேவனே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் கத்தாவே அன்றே என் தேவன் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கத்தாவே, தீர்க்காயசை கொடுத்து கத்தாவே நீர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாய் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே.
செல்லும் இடங்கள்ல கத்தாவே ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தாவே. அதன் மூலமாக கத்தாவே அநேக பிரஜாதி மக்களும் கத்தாவே ரட்சிப்புகள் நடத்தப்படத்தக்கதா உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆத்மீக ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே என் தேவன் கத்தாவே என் தேவனே அணி செட்டை நிலையிலே மறைத்து கத்தாவே உடைய நாமத்துக்கு மகிமையாய் செயல்பட நீ உதவி செய்யுங்க கத்தாவே. எந்த விதமான கத்தாவே அனுரை என் தேவனை தடைகளும் வராதபடி அனுரை எந்த விதமான விபரீதங்களும் நோயும் அனுரை சோர்வுகளும் கத்தாவே அணுகாதபடி கத்தாவே என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே புது பலனையும் புது ஜீவனையும் கொடுத்து கத்தாவே என் தேவனை நீர் வழி நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. நீர் மேக ஸ்தம்பமாய் இருந்து அக்னி ஸ்தம்பமாய் இருந்து கத்தாவே நீர் வழி நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி சேப்பற கிருபைக்கான நிடுமை துதிக்கிறேன் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. நாங்கள் தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. என் தேவனை ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தீர்க்காயசை கொடுத்து நீர் வழி நடத்துங்க கத்தாவே. யார் யாரையும் பலவீனமா இருக்கிறார்களோ ஆண்டவரே அவங்களுடைய பலவீனங்கள் நீங்கட்டும், ஆண்டவரே சோர்வுகள் நீங்கட்டும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல, தேவனால் எல்லாம் கூடுங்கத்தாவே. என் தேவனே இந்த காலை வேளை ஜெபத்தில் கத்தாவே ஒவ்வொரு பகுதியும் கத்தாவே நீர் வல்லமையாய் நீ நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் எங்களோடு பேச செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையிலே கத்தாவே எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதுக்கான பதிலை கத்தாவே விரைவிலே நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அநேக காரியங்களுக்கு கத்தாவே அனைவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டோம் கத்தாவே. அதற்காக உமக்கு நன்றி கத்தாவே. நன்றி கத்தாவே. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இன்னும் கத்தாவே அனுரே என் தேவனே தேவைகளை நீ சந்திக்க போற கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. அனுரே துதிக்கிறோமப்பா. பாடல் வேளையிலே கத்தாவே பாடலை பாடும்போது கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே இங்க வந்திருக்கிறவர்கள் ஆன்லைனில் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே அபிஷேகத்தினால் நிரப்பப்படத்தக்கதா உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க கத்தாவே. சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதா தகுதிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளை நீ திறந்தரல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கொடுங்கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ளவரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஒருபோதும் விசனப்படுத்துகிறவர்களாய் துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்காதபடி என் தேவன் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யும். என் தேவனீர் அப்படி செய்யப்போற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறங்கத்தாவே. குதிரைகளின் பலியாகிய சோத்திர பலியிடத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே துதித்தலும் ஸ்தோத்திரம் செய்தலும் உமக்கு ஏற்றது கத்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை கத்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்தரலுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே துதிக்கிறமப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்யப்போற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே உமக்குள்ள மகிழ்ந்து கலிகுற எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த நாள் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்துள்ளும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும். துதி கனமெல்லாம் மீட்பரச்சரங்கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சிகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அளிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கத்தாவே நீர் வரும் மட்டும்
உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் அண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை சோதரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலைகளிலே நம்மத்திலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக மூப்பர் தர்மசீலன் ஐயா வந்திருக்கிறாங்க. தேவனத்தில் ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை விரைவிலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முழு சிந்தையோடு ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை பெற்றமைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவனாக இருக்கிறார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவே, இந்த காலை வேளையிலே நாம் அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை பெற்றமைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 105 சொல்லப்பட்டபடி கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். 3வது வசனத்தின்படி அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தாவே, இந்த கால வேளையிலே தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட ஒரு கிருபையை இந்த கால வேளைங்களுக்கு நீ தந்தவருக்காக நன்றோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமின் பெரியவரே, அக்கினி மயமானவர், அபிஷேக நாதரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, நன்றோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒரு நாள் பிறப்பதை அறியா என்பது கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு நீ கிருபையாக கொடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்ல எங்களுக்கு ஒரு கிருபையை தந்தவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அடியார்களை இந்த தேவ சமூகத்தில் கூட்டி சேர்த்து
எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கர்த்தாவே, எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் நீ வந்தது மாத்திரமல்ல ஐயா, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனை காணத்தக்க கூடிய ஒரு கிருபையை, ஒரு சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றமைக்காக நன்றோத்திக்கும் ஐயா. தேவ சபையில் தேவன் எழுந்தருளி எங்கள் மத்தியில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களே கர்த்தாவே. இந்த கால வேளையில் உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த தேவாதி தேவனை குறித்து எங்களுக்கு ஒரு சிந்தனை எங்களுக்கு நீ தந்தவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பது கர்த்தாவே. இந்த கால வேளை எங்கள் ஜெப சிந்தனைகளுக்கு தந்து தேவ சமூகத்தில் கர்த்தாவே இந்த ஆவிய ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை இந்த சபையில் மாத்திரமல்லையா, இந்த லைவில் கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கு நேராக தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. உம்முடைய ஜெபத்தின் அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஜெபத்தினால் அவர்கள் கர்த்தாவே ஜெப ஆவினால் நிரப்பப்படட்டும் ஐயா. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நேராக தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஜெப சிந்தனையை தாரும் ஐயா. துதிக்கக்கூடிய வாயாக மாற்றும் ஐயா. கர்த்தாவே, உன் வாயை விரிவா தர நான் அதை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தாவே தேவனுடைய ஆவியான வல்லமை ஒவ்வொரு இடத்துல இறங்கட்டும் ஐயா. இந்த கால வேளையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறபடினால், சத்துருக்கள் இந்த கால வேளையில சிதறண்டு ஓடுகிறபடினால் நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. தேவ சபையில் தேவன் எழுந்தருளும் போது கர்த்தாவே இந்த பகுதி பட்டணத்துக்கு சத்துருக்கள் அழிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அந்தகார கிரிகள்லாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை அதமாக்கி போட்ட வல்லமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவனே, கிருபையாக கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கும் இந்த கால வேலைகளுக்கு பதில் கொடுக்க போறவருக்காக நன்றோத்திக்கும் ஐயா. கர்த்தருடைய நாமம் கர்த்தாவே கர்த்தருடைய பிள்ளைகள் மூலியமாக மகிமைப்பட போறமைக்காக நன்றோடு ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமா எங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மநேச ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபையை எங்களுக்கு கிருபையாக நீ கொடுத்ததுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. உம்முடைய சரீரமாகிய சபை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே ஒரு சரீரத்துக்கு ஒரு பேரிடப்பட்டதப்பா, ஏசு என்று பேரிடையாக கர்த்தாவே. கர்த்தாவே, உன்னுடைய பிறப்பிலே கர்த்தாவே உன்னுடைய சரீரத்துக்கு ஒரு பேரு சூட்டப்பட்டதப்பா, அது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவே. நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. அந்த சரீரம் உள்ள சபையில தான்பா உம்முடைய நாமத்தை இந்த இடத்தில் நாங்கள் மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி தேவாதி தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிக்குள்ளான கர்த்தாவே உம்முடைய சபையாகிய சரீரமாகிய சபைக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் இந்த சபையில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, சபையை நீர் ஆசீர்வதியும் ஐயா. ஆத்மநேச ஐக்கியத்தை ஆசீர்வதியும் ஐயா. கர்த்தாவே, எங்கெங்கெல்லாம் ஆத்மநேசர் சபை, ஆத்மநேசர் ஐக்கியம், சத்தியம் உள்ள சபை, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை உம்முடைய நாமத்துக்காக தேவாதி தேவன் கர்த்தாவே உம்முடைய ஸ்தானத்தில் வைத்த உம்முடைய ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களுக்கு நேராக இந்த கால வேளையில் உம்முடைய வல்லமை இறங்கட்டுவ பார்த்திக்கும் ஐயா. ஆவியானவரே, நீ ஒவ்வொரு இடத்துல நீ இறங்கினவருக்காக துதிக்கும் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்பட்டும் ஐயா. விசேஷமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தஞ்சை தலைமை சபைக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கள் சபையை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஐயா. தஞ்சை தலைமை சபையை நீர் ஆசீர்வதியும் ஐயா. எங்களுக்கு ஒரு தலைமையை தந்த கர்த்தாவே கிருபைக்காக நன்றோடு துதிக்கும் ஐயா. உம்முடைய தலைமைக்கு கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே கிருபையாக ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு தந்ததுக்காக துதிக்கும் ஐயா. உம்முடைய ஸ்தானாதிபதியாக எங்களுக்கு நியமிக்கப்பட்ட கர்த்தாவே ஒரு அப்போஸ்தலர்களுக்கு நீ கிருபையாக நீ கொடுத்ததுக்காக நன்றோடு துதிக்கும் ஐயா. இந்த கடைசி கால அப்போஸ்தலனை நாமத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை இந்த கால வேளையில கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா, ஆசீர்வாதம் ஐயாக்கு நேராக தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இத்தனை பேர் கூடி இந்த இடத்துல ஜெபிக்கக்கூடிய அக்கினி இறங்கட்டும் ஐயா. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தாவே, இன்றைக்குரிய ஆவின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அக்கினினாலும் நிரப்பமா பார்த்திருக்கோம் ஐயா. உடைய ஊழியக்காரர் மூலியமாக பலத்த கிரியை செய்து உடைய நாமத்தை நீ மையப்படுத்தும் ஐயா. தேவனுடைய ஆவியான வல்லமை இறங்கட்டும் ஐயா. எலியாவை தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. எலிசாவின் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் பார்த்துக்க ஐயா. தாவே, எங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட தேவதாசனை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஐயா. சரீரத்தில் சுக பலன் ஆரோக்கியத்தை தாரும் ஐயா. ஆவியானவர் அவருக்குள் வரும்போது தகப்பனே, தேவாதி தேவனுடைய நாம அவர்கள் மூலியமாக இன்னும் அதிகமாக மகிமைப்படட்டும் பார்த்துக்க ஐயா.
இந்த கால வேலை ஐயாவை நம்முடைய கரத்தில் ஒப்புவத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்தும் ஐயா. இந்த கடைசி காலத்திலே சத்தியத்துக்கு சாட்சியாக ஒரு ஊழியக்காரங்களுக்கு நீ கொடுத்ததுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. எத்தனையோ ஊழியங்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய நாமத்துக்காக சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை அபிஷேகம் என்றவருக்காக தூக்கம் ஐயா. கர்த்தருடைய நாமம் இதன் மூலியமாக மகிமைப்பட்டும் ஐயா. தொடர்ந்து எங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட உடன் ஊழியர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தாவே பாஸ்டர் ஜிம்ஸ் ஜேசனுக்காக ஜபிக்கிறோம் ஐயா. உடைய ஊழியக்காரர்களை வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்தும் ஐயா. தேவ கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. அவர்கள் போக இடமெல்லாம் நீ அவர்களோடு இருந்து உம்முடைய நாமத்தை நீ மையப்படுத்தும் ஐயா. கர்த்தாவே நன்றோடுமை துரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நன்றோடுமை துரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. தாவீது நாமத்தை வைத்திருந்தாரப்பா. கர்த்தாவே அவர் போக இடமெல்லாம் வெற்றி தாம கிடைத்தது. கர்த்தாவே ஜெயத்தை கொடுத்த தேவாதி தேவன் அவர் நாமத்தை கொண்டு போனார பார்த்துக்கோம் ஐயா. சத்துருக்கள் சிதறண்டு ஓடினார்களை பார்த்துருக்கோம். இந்த காலை வெள்ளை தகப்பனே தேவாதி தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தும் ஐயா. அவரோடு நீ கூட இருக்கிற என்பதை ஜனங்கள் அறியட்டுமே இயேசுவே நாமத்தினாலே. கர்த்தர் இப்படி செய்கிறவருக்காக நன்றி வச்சுக்கும் ஐயா. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கும் ஐயா. மகிமையான நீ காரியத்தை செய்ததுக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து திருச்சி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சேஷமாக திருச்சி பட்டணத்துக்கு எங்களுக்கு கிருபையாக கர்த்தாவே ஒரு சபை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. கர்த்தருடைய நாமம் கர்த்தாவே இந்த சபையில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. கர்த்தாவே ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவர் இயேசு கிறிஸ்துவே நன்றோடுமை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வெளிச்சம் இந்த பட்டணத்துக்கு இருக்கிறதுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. இயேசு கிறிஸ்துவே ஒரு வெளிச்சமாக இந்த சபை மூலியமாக இருளெல்லாம் நீங்கி வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றோத்திக்கும் ஐயா. இது ஒரு மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் ஐயா. கர்த்தாவே இந்த ஊழியம் கர்த்தாவே அநேகருக்கு நீரின் சூரியனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஊழியம் அப்பா. அநேகருடைய பாவ சாப கட்டுகளை அறுக்கக்கூடிய ஊழியம் அப்பா. அநேகர் சாபத்திலிருந்து விடுவித்து ரெச்சன்ட்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ஐயா. தேவனுடைய ஆவியானவரே கர்த்தாவே இந்த கால வேளையிலே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ பெருகவே பெருக செய்யும் ஐயா. உம்முடைய பலத்த கரம் இந்த ஊழியத்து மேலே இருக்கட்டும் ஐயா. உம்முடைய தேவ ஆசீர்வாதம் இந்த ஊழியத்தில் இருக்கட்டும் ஐயா. இடங்கொண்டு வளங்கொண்டு பெருகட்டும் ஐயா. கர்த்தருடைய நாம இந்த ஊழியத்தின் மூலியமாக மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக மகிமைப்பட்டு கொண்டிருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் நீர் மகிமை படப்படுறதுக்காக நன்றோடுமை துரிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை நீ பெருக செய்யும் ஐயா. இடமில்லாத எண்ணிக்கைக்கு அடங்காத இஸ்ரவேலின் ஜனங்களை கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியமாக நீ ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கப்படுவதற்காக துரிக்கும் ஐயா. ஆபிரகாம் ஈசாக்கின் கர்த்தாவே யாக்கோபின் முற்பிதாக்கள் தேவனே ஆசீர்வதிக்கிறதே கர்த்தாவே தேவனுக்கு பிரியமாக இருக்கபடினால் இந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதித்து பெருக செய்ய போறவருக்காக நன்றி ஐயா. கர்த்தருடைய நாமம் கர்த்தாவே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான சபையாக நீர் ஆசீர்வாதத்துக்காக துரிக்கும் ஐயா. கிருபை பெற்றவளே வாழ்கின்றபடி கர்த்தாவே இந்த சபைக்கு நீ கிருபையை நீ கொடுத்திருக்கிறதுக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. உடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட உடைய ஊழியக்காரர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயாவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த கால வேளையிலே தேவனுடைய வல்லமை ஐயாவுக்கு நேராக இறங்கட்டும் ஐயா. தூதர்களை காட்டுகளாகவும் ஊழியக்காரர்களை கர்த்தாவே அக்கினி ஜோலையாக மாற்றுகிறவர் தான் ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிற தேவனங்கள் மத்தியில் நீ இருக்கிறதுக்காக துரிக்கம் ஐயா. கர்த்தாவே உடைய ஆவி பரிபூர்ணமா உடைய ஊழியக்காரர் நிரப்பமா பார்த்துக்கம் ஐயா. கர்த்தாவே நன்றோடு துரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. எப்படி ஒரு எலியாவின் ஆவி எலிசாக்குள் வரும்போது அது ரெட்டிப்பாக கொடுத்தது, அந்த ஆவியை ரெட்டிப்பாக கொடுத்தது என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவினால் உடைய ஊழியக்கார அபிஷேகத்தினால் நிரப்பப்படட்டுமா பார்த்துக்கம் ஐயா. இந்த கால வேளையில தகப்பனே தான் செய்த கிரிகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி உடைய ஊழியக்காருக்கு நீ சொன்ன வார்த்தை வசனம் நிறைவேறட்டும் இயேசுவே நாமத்தினாலே. அநேகர் சுகம்படட்டும், பலனடையட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படட்டுமா பார்த்துக்கம் ஐயா. அப்படி பலத்த கரமாக மாற்றுமே இயேசுவே நாமத்தினாலே. கர்த்தாவே உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஒரு பேதுரு யோவானு நடந்து போகும்போது வல்லமை வெளிப்பட்டதை பார்த்துக்கம் ஐயா. அவருக்குள்ள இருந்த அபிஷேகம், அவருக்குள் இருந்த நாமம் அப்படி கிரியை செய்தது. இந்த கடைசி காலத்திலே இந்த திருச்சி மாநகருக்கு சேஷம் அந்த ஆத்மேஸ்வர ஐக்கியருக்கு நீ கொடுத்த உடைய ஊழியக்காரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவதாசனின் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும் ஐயா. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டும் ஐயா. பாத்திரம் நிரம்பி வழியட்டுமா பார்த்துக்கும் ஐயா. நன்மையும் கிருபையும் தொடரட்டுமா பார்த்துக்கும். உடைய நாமம் ஊழியக்கார் மூலியமாக இன்னும் அதிகமாக மகிமைப்படட்டும் ஐயா. ஐயாவை இந்த கால வேளையில ஆசீர்வாதத்தின் உயர்த்தினவருக்காக நன்றி ஐயா. கர்த்தாவே உடைய நாமம்
தேவதாசன் மூலியமாக இன்னும் மகிமைப்படட்டும் ஐயா, இன்னும் பிரஸ்தாபப்படட்டுமா பார்த்துக்க ஐயா. கர்த்தாவே நீ அப்படி செய்கிறவருக்காக நன்றோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே பாஸ்டர் சாமியோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கடைசி காலத்தில் வாலிப பிரயாணத்தில் சிருஷ்டிகரை நினைத்து சிருஷ்டிகர்களுக்காக கர்த்தருடைய நாமத்துக்காக கிருபையாக கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு கிருபை பெற்றமைக்காக நன்றோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சாமியை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஐயா, தேவோட ஆவினால் நர்பப்பட்டும் ஐயா, வல்லமையின் அக்கினி அபிஷேகத்தினால் நர்பப்பட்டும் ஐயா. தேவ பிரசன்ஸ் கர்த்தாவே சகோதரன் மேல் இருக்கட்டுமா பார்த்துக்க ஐயா. போகு இடமெல்லாம் கர்த்தாவே ஊழியத்தை செய்யக்கொண்டிருக்க எந்தெந்த இடத்துல கால் வைக்கிறார்களோ அதெல்லாம் சுதந்திரமாக்கி தாளும். அந்த பகுதி உள்ள இருளெல்லாம் நீங்கட்டும் ஐயா. தேவோட ஆவியை கொண்டு போகிறார்களப்பா. நாமத்தினாலே தகப்பனே அந்த பகுதி மக்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்பட்டு கர்த்தாவே சபையில அனுதினமும் சபையில சேர்க்கப்படட்டுமா பார்த்துக்க ஐயா. கர்த்தாவே ஊழியத்தை ஆசீர்வதித்து தாருமையா. கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை பிரயாசத்தை நீ ஆசீர்வதிக்கிற தேவன். அதுவும் கர்த்தருடைய வேலையை செய்யும் போது உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது என் நாமத்தை பிரஸ்தாபடுத்திக் கொண்டிருக்க எந்த ஸ்தானத்திலையும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எங்கெல்லாம் உடைய நாமத்தை சொல்லி உடைய ஊழியத்தை செய்யும் போது உடைய வார்த்தை கொடுக்கும் போது பாடும்போது தேவ பிரசன்ஸை இறகட்டுமே செய்வே நாமத்தினாலே. கர்த்தாவே துதிக்கிறோம். சகோதரன் மறைத்து நீர் வெளிப்படும், ஆவில அனலாக்கும், அக்கினி ஜோலையாக மாற்றுபடும், அவை எரிந்து பிரகாசிக்கிற விளக்கும் என்று சொல்லி வேதத்தில் யோவானை கொடுத்த சாட்சி நிறைவேறட்டுமே செய்வே நாமத்தினாலே. நாம மைபவரட்டும் ஐயா. கர்த்தாவே அப்படி செய்கிறவருக்காக நன்றோடு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளு கர்த்தாவே. உங்களோட கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றோடு துதிக்கும் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே அம்மாவை ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும், தேவோட வல்லமை இறங்கட்டுமா பார்த்துக்கும் ஐயா. கர்த்தாவே ஜப ஊழியத்தை செய்து கொடுக்க தாயாரை பலப்படுத்துமா பார்த்துக்கும் ஐயா. கர்த்தரப்படி செய்கிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து ஊழியக்கார குடும்பங்கள் வெளியூர் செல்லும் போது பாதுகாப்பு தாரும். அவருக்கு நீ துணையாக உடைய தூதர்களை நீ அனுப்புமாப்பா. முன்னும் பின்னும் உடைய தூதர்கள் செல்லட்டுவா பார்த்துக்கவியா. தேவோட கரம் அவர்களோடு கூட இருக்கிறது, உடைய கரம் கூட இருக்கின்ற வெளிப்படுத்தணும் ஐயா. அனலும் கர்த்தாவே அக்கினியாக அவர்களை மாட்டுப்படும் ஐயா. எந்த சத்துரு உட்போது குடியோடு போகாத அளவுக்கு காத்துக்கொள்ளவே இயேசுவே நாமத்தினாலே, வேலையடைக்கப்படுவதாக இயேசுவே நாமத்தினாலே. ஆவியானவரே நல்ல பாதுகாப்பு கொடுக்கிறவருக்காக துதிக்கும் ஐயா. உடைய தூதர்கள் கூட்டத்தை நீ அனுப்புகிறவருக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா. அவர்கள் சென்று எங்கெங்கெல்லாம் ஊழியங்களை செய்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அவர்களை மறைத்து நீர்வெடுபடும் ஐயா. விசேஷமா இந்த கடைசி காலத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்க இந்த காலத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் ஐயா. கர்த்தாவே தேவனே இயேசு கிறிஸ்துவிட நாமத்தை சொல்லும் போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உம்முடைய நாமத்தை சொல்லும் போது அங்கே ஒரு அடையாளம் வெளிப்படட்டும் ஐயா. உம்முடைய நாமத்தை சொல்லும் போது அந்தகார கிரிகள் அரண்டு கர்த்தாவே அக்கினி போடும்போது அதெல்லாம் எரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே உடைய நாம மைமப்படட்டும் ஐயா. உடைய நாம உயர்த்தப்பட வேண்டும் ஐயா. ஒரு ஆத்மாவும் வீணா போறது தேவ சித்தம் இல்லப்பா. அதற்காக தான் பிரயாசப்படுகிறார்கள். பிரயாசத்துக்கு நீ பலன் கொடுக்கிறவர் கர்த்தாவே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல ஐயா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் போய் உடைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள் அங்கெல்லாம் உடைய நாம மைமப்படட்டும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இந்த பூமிக்கு நீ அனுப்பினவரே, பிதாவின் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலவேளை ஆவியானவரே உம்முடைய நாமமே வல்லமையில் பெரியதா பார்த்துருக்கோம் ஐயா. உம்முடைய நாமம் உம்முடைய பேர் பிரஸ்தாபப்படட்டுமா பார்த்துக்கோம் ஐயா. அதற்கான கூட்டம் தான் அந்த ஆத்மேச ஐக்கியம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய கூட்டம், உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய கூட்டம், அதன் மூலியமாக ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாப்பா. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ரட்சித்து சந்தோஷத்துக்காகத்தான் ஊழியம் செய்தார்கள் அப்பா. ரட்சிப்பின் மகிமைக்காக உம்முடைய நாமத்தை சொல்லி அநேகர் சபையில சேர்க்கப்பட்டார்கள் அப்பா. தூக்கமையா நாமத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் தான் 3000 5000 பேரும் இந்த கடைசி காலத்திலே. அப்படிப்பட்ட ஊழியத்தை இந்த ஊழியத்தில் நீ கொடுத்திருக்கிறதுக்காக நன்றோடு துதிக்கமையா. தொடர்ந்து எங்களுக்கு கிருபையாக கொடுக்கப்பட்ட இங்க ஜபிக்கக்கூடிய ஜபத்தின் அக்கினி வல்லமை, ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தேவ வல்லமை ஒவ்வொரு கிளை சபைகளையும் இறங்கட்டும் ஐயா. மாத்தூர், லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, சோழகம்பட்டி, பெரம்பலூர் சொல்லப்பட்ட இத்தனை இடத்திலையும் தேவ ஆவியின் வல்லமை இந்த கால வேளையில் இறங்கட்டும் ஐயா.
தேவ ஆவியானவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு இடத்திலையும் நீ தூரத்துக்கு தேவனா இருக்கபடினால் இங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. அந்த சபையில் இருக்கக்கூடிய முன்னேறி நடத்தக்கூடிய வல்லமையா அப்படி எடுத்து உபயோகப்படுத்துமா பார்த்துக்கிறோம். ஆவியானவரே சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகட்டும். ஒவ்வொரு சபையிலும் பல ஆயிரம் பேர் கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளட்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வரட்டும் ஐயா. கர்த்தாவே நன்றோடு துதிக்கிறோமப்பா. தடைகளை நீக்கப்பட்டு மக்களை வெள்ளம் போல கூட்டி சேரும் ஐயா. வழி இதுவே வழி இதுவே என்று சொல்லி அநேகருக்கு நீ வெளிப்படுத்துமா பார்த்துக்கம் ஐயா. கர்த்தாவே சபைகளை ஆசீர்வதியும் ஐயா. சபையை பெருக செய்யும் ஐயா. இன்னும் அநேக சபைகளை எங்களுக்கு தாரும் ஐயா. நீ கொடுக்கப்படுவதற்காக நன்றோத்திக்கம் ஐயா. கர்த்தாவே நன்றோடு துதிக்கும் ஐயா. அதுவே உம்முடைய தேவ சித்தமாக இருக்கபடினால் உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் அநேக சபைகள் மூலியமாக மகிமைப்படட்டும் ஐயா. அநேகர் வாய்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த உம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு வாயாக நீர் மாற்றப்படுவதற்காக துதிக்கிறோம். ஆவியானவரே இந்த கால வேளையிலே உம்முடைய நாமம் இதன் மூலியமாக மகிமைப்பட்டு கொண்டதற்காக நன்றோடு துதிக்கும் ஐயா. சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகட்டும் ஐயா. விசேஷமாக சபைகள்லாம் திடப்படட்டுமா பார்த்துக்கம் ஐயா. தைரியமாக வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆவியான வல்லமை ஒவ்வொரு சபையிலும் இறங்கட்டும் இயேசுவே நாமத்தினாலே. முன்னின்று நடத்தக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தும். சபையில் முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவில அனலாக்கும், அக்கினியாக மாற்றி போடும். அதற்கான அபிஷேகத்தை தார்மேசுவே நாமத்தினாலே. கர்த்தாவே நீ அப்படி செய்கிறவர்களுக்காக துடிக்க முடியா. தொடர்ந்து கர்த்தாவே விசேஷம் இந்த 2026 நடக்கக்கூடிய கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சட்டசபை தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரும்புகிற ஜெபிக்கிறதுக்கு நீ பதில் கொடுக்க போறதுக்காக நன்றோதிக்கும் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரை நினைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு தக்க பதிலடி கொடுக்க போறதுக்காக நன்றோடு நம்ம துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி தந்தள்ளி ஆலோசனை நீ நிறைவேற்றப்படுவதற்காக துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் ஐயா. ஆவியானவர் அப்படி செய்யப்படுவதற்காக நடத்திருக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தை ஜெபங்கட்டல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையாய் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நல்லவராய் நன்மை செய்கிறவராய் நம் மத்தியிலே செய்வாடி கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் எலியாவின் தேவனாய் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். உணர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே
ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் இயேசு, நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார், மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவ நதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவ நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இப்போ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இப்போ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே,
அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இப்போ அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலை வேளையிலே புதிய நாளை காண செய்யும்படியான கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். அவர் நல்லவர். வேத புஸ்தகத்தை திறந்து நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்குரிய கர்த்தருடைய வார்த்தை நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் அரணான கோட்டை. இக்கட்டு நாட்களிலே அவர் அரணான கோட்டையாய் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நம்பி யார் யார் அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறீர்களோ, காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் நல்லவர். இதும் சொல்லுகிறது அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவர். காலை வேளையிலே அவரிடத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இந்த காலை வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நம்பி இந்த காலை வேளையில காத்திருப்போம். வேதத்துல தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 81:14 வாசிக்கும் போது, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நம்ப வேண்டும். இந்த காலை வேளையில அவருடைய சன்னிதானத்துல நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர் அரணான கோட்டையா இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், இரட்டிப்பான நன்மையை தருவே, இன்றைக்கே தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இரட்டிப்பான நன்மை எப்பனா அரணுக்கு திரும்பும் போது நமக்கு எப்படி உண்டு? இரட்டிப்பான நன்மை உண்டு. அந்த அரண் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த அரண் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த அரணுக்கு நாம் வரும்போது, நம்பிக்கையோடு வரும்போது, கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். அரணான கோட்டை அவர்தான் நமக்கு நம்பிக்கையாய் இருக்கணும். இந்த காலை வேளையில தாவீது சொன்னது போல, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன், நீங்க தான் என் தேவன், நீரே என் தேவன். கர்த்தர் தான் நமக்கு தேவன். இந்த காலை வேளையில அவரை நம்பி இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நம்பும் போது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. சங்கீதம் 17:7 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். கர்த்தரை நம்பும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், விரோதமாய் எழும்புகிறவர் என்று ஆண்டவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். தாவீது அதை தான் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. வலதுகரம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்.
இந்த காலை வேளையில கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வலதுகரம் இன்றைக்கு பராக்கிரமம் செய்யக்கூடியதாய் இந்த காலை வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையில நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில வேற யாரையும் நம்பி வரலப்பா, உம்மை சார்ந்து உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அற்புதமான காரியத்தை இந்த காலை வேளையில் நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வலதுகரத்தை நீட்டினாரோ அதுபோல இன்றைக்கும் நமக்கு வலதுகரத்தை நீட்டுவார். நமக்கு எதிராக போராடுகிற ஒவ்வொருடைய காரியத்தையும் கர்த்தரே முன்னின்று பொறுப்பெடுத்து காத்துக்கொள்வார், நம்ம பாதுகாத்துக் கொள்வார். யாத்திராகமம் 15 வாசிக்கிறோம். 11வது 12வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டி நீர். பூமி அவர்களை என்ன செஞ்சிச்சான்? விழுங்கி போட்டது. கர்த்தரை நம்பி வர்றவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. அவருடைய வலதுகரம் நமக்காக இன்னைக்கு என்ன செய்யும்? யுத்தம் செய்யும், நீட்டப்படும். நம்மோடு கூட ஆதரவாய் அவருடைய வலதுகரம் உண்டு. இன்றைக்கு அந்த வலதுகரம் நமக்கு எதிராக வர்றாங்க பாருங்க, அவர்களுக்கு விரோதமா என்ன செய்யும்? எழும்பும் எழும்பும் எழும்பும். இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் உம்மைதான் நம்பி இருக்கிறேன், உம்முடைய நாமத்தை நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 16:20 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான். இந்த காலை வேளையில கர்த்தரை இன்னைக்கு முழுவதுமாய் 100% நம்ப வேண்டும். நம்பி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று அவரது வலதுகரத்தினால் நம்மை தப்புவித்து ரட்சிப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார்? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சிறந்த சேனையா 600 சேனை, அதை தொடர்ந்து 600 சிறந்த ரதங்கள், அதோடு கூட அநேக ரதங்கள் வந்தது. எல்லாத்தையும் ஆண்டவர் நடுக்கடலில் என்ன செய்தார்? அழித்து போட்டார், அழித்து போட்டார். இன்றைக்கு அந்த வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு அவருடைய கரத்தினாலே நம்மை தொடர்ந்து வருகிறதான எல்லா சாபக்கேடுகள், எல்லா மனிதருடைய தீய எண்ணங்கள், அந்தகார கிரியைகள், சத்துருவின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவருடைய வலதுகரத்தினால் அழிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தரை நம்புவோம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவை உம்மை நான் நம்புகிறேன் சொல்லி விசுவாசத்தோடு காணப்படும். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியே வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை நம்புவோம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஏறி இருக்க பண்ணுவார். காலை வேளையிலே நம்மை நாமே உயர்த்த வேண்டாம். கர்த்தரை நம்பினா ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். கர்த்தரை நம்பினா ஆண்டவர் நம்மளை உயர்த்தட்டும். நம்ம நாமே உயர்த்தக்கூடாது. நம்ம எந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது. கர்த்தரை நம்புங்க. நீங்க எதிர்பாராத அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். கிரகிக்க முடியாத அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த காலை வேளையில அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் இந்த காலை வேளையில காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். நீங்க நம்பி மாத்திரம் இருங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் நம்மை வைப்பார். சங்கீதம் 37:5 நாம் வாசிக்கும் போது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியம் வாய்க்கப்பட வேண்டும். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது, அவருடைய வார்த்தை அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் அவருடைய வார்த்தையின் மேல நம்ம எப்படி இருக்கணும்?
நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். வழியை முற்றிலுமா அவரிடத்துல ஒப்புவித்து அவர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நாம் நம்பிக்கையாய் இருக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் என்ன வாய்க்கும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்முடைய வழி என்ன செய்வோம்? ஒப்புவிப்போம். கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கையாக இருப்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியம் முழுமையாக வெற்றியை பெற வேண்டுமா? தானியேலை போல இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம என்ன செய்யணும்? காத்திருப்போம். கையெழுத்து இட்டதுன்னு தெரிந்ததற்கு பிற்பாடும் தாவீது தான் செய்து வந்தபடியே ஆண்டவர் நோக்கி என்ன செய்தார்? கூப்பிட்டார். எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க. அப்ப ஆண்டவருடைய சன்னிதானத்துல நாம் காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு நாம் திரும்புவோமானால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அவர்தான் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன். பூரணமாக வாய்க்க செய்வார், நிறைவாக வாய்க்க செய்வார். சரீரத்தில் காணப்படுகிற வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். காரியங்கள் வாய்க்கும். பூரண வெற்றியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர் தேவன் ஒருவர் தான். சங்கீதம் 32:10 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பும் போது கிருபை சூழ்ந்து கொள்ளும். முதலாவது பார்த்தோம், கர்த்தரை நம்பும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கையிலிருந்து நம்மை தப்புவிக்க அவருடைய வலது கரத்தினால் நம்மை தப்புவித்து ரட்சிக்கிற தேவன். இரண்டாவது, உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் நம்மை வைப்பார். மூன்றாவது, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான்காவது, கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கிருபை என்பது தேவனுடைய இரக்கம், தயவு, அன்பு. இதுதான் கிருபை. இந்த கிருபையினாலே நம் சத்துருக்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வார்? அழித்து நம்மை காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை தான். அந்த வசனத்தை நம்ம மறந்துடவே கூடாது. இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறோமா? கர்த்தருடைய கிருபை. அந்த கர்த்தருடைய கிருபையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிருபையானது நம்ம பெருக செய்யும். இந்த கிருபையானது நம்மை சூழ்ந்திருக்க வேண்டுமா? கர்த்தர் மேல நம்ம எப்போது எப்படி இருப்போம்? நம்பிக்கையாய் இருப்போம். யோபு அப்படிதான் நம்பிக்கையாய் இருந்தார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர் என்ன செய்யல? விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தபடினால் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமை இரண்டத்தனையா என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா? இரண்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை நமக்கு வேணும்னா இன்றைக்கு கர்த்தரை நாம் நம்புவோம். கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நீதிமொழிகள் 28:25 பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்பு உண்டாகும். கர்த்தரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? செழிக்கும். கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும். நீதிமானாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா செழிப்பா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 92:12 வாசிக்கும் போது, நீதிமான் பனையை போல என்ன செய்வான்? செழித்து லீபனோனில் கேதுரை போல் வளருவான். நீதிமான் பனையை போல செழிப்பான். யார் நீதிமான்? கர்த்தரை நம்புகிறவன் நீதிமான். நீதிமானாய் மாறுவோம். கர்த்தரை நம்புவோம். எல்லா சூழ்நிலையிலும் நீதியுள்ள வாழ்க்கை செய்வோம். எது நீதி நமக்கு தெரியும். நீதியுள்ள வாழ்க்கை செய்வோம். நீதிமானாய் வாழ ஒப்பு கொடுப்போம். துன்மார்க்கமான வழியை விட்டு நம்ம விலகி கர்த்தருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். அந்த நீதிமான் பனையை போல செழிப்பான். பனையை போல செழிப்பான். அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க, அந்த பனை மரத்தில் ஒரு இதுவும் என்ன ஆகாது, வேஸ்டே ஆகாது. எல்லா பொருளும் என்னதுதான் உபயோகப்படும். செழிப்பா இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை வேண்டும்.
நம்பிக்கை இருக்கும்போது செழிப்பு இருக்கும். கடன் இருக்காது, அங்க வறுமை இருக்காது. நீயோ கடன் கொடுப்பாய், வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். அப்படிப்பட்ட கரமாய் கர்த்தர் நம்முடைய கரத்தை மாற்றுவார். ஒரு செழிப்பு உண்டாகும். அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய கரமாய் கர்த்தர் நம்முடைய கரத்தை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கொஞ்சம் சம்பளம் வாங்கினாலும் ஒரு செழிப்பு இருக்கும். ஆமா, கர்த்தர் அப்படி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஜனங்களை எல்லாரையும் அமர வச்சு ஆண்டவர் தன்னுடைய கரத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் தான் எடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணினார். முதலாவது நமக்கு கிடைக்கிறதுல எடுத்து ஆண்டவரை நேரா என்ன செய்யணும்னா ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம காத்திருக்கணும். சம்பளம் வருதா, முதல் நாள் வருதுன்னாவே முதலாவது ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்ம என்ன செய்யணும்? போயிடணும். போய் ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்தரித்து நீங்க செய்யும் போது நீங்க மீதி என்ன செய்வீங்க? எடுப்பீங்க. மீதியான காரியத்தை எடுப்பீங்க. செழிப்பா இருப்பீங்க. போதும் போதும்னு சொல்லுகிற அளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த காலை வேளையிலே தாவீதை போல கர்த்தாவே நான் உம்மை என்ன செய்கிறேன்? நம்பி இருக்கிறேன் சொல்லுவோம். நம்பிக்கையோடு இருக்கும்போது கர்த்தர் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவர். இக்கட்டு நாளிலே அவர்தான் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் அறிவார். இந்த காலை வேளையில நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் சொன்ன இந்த காலை வேளையில தியானித்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தாவே கேட்ட அனுபவத்தை அப்படியே எனக்கு தாரும் என்று சொல்லுங்க. நான் உம்மை நம்புகிறேன். எந்த சூழ்நிலையா இருந்தால், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தால் கர்த்தரை நம்புவோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், செழிப்பு உண்டாகும், தடைகள் மாறும், கிருபை சூழ்ந்துகள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். இந்த அனுபவத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். தொடர்ந்து ஐயா ஆண்டவர் நம் மூலமாக ஐயா மூலமாக பேச போகிற அந்த வார்த்தைக்காக நம்முடைய கவனங்களை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். யாரை நம்புறது? உலகத்தில் சொல்லுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. அதனால தான் வேதத்தில் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேன் இருக்கு. அவன் எம்மாத்திரம், நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆகவே வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்ப சொல்லியிருக்கு. வேதம் முழுவதும் கர்த்தரை. அருமையானவர்கள், நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவர் யாருன்னா கர்த்தர், மனுஷன் கிடையாது. பணத்தை நம்பக்கூடாது, பணம் கைவிடும். டாக்டர் கூட ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுறார்? எங்களெல்லாம் நம்பாதீங்க, கடவுளை நம்புங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாம் அவங்க முடிஞ்ச அளவு பிரயாசப்பட்டு முயற்சி வெறும் மருந்தை கொடுத்து அதை பார்த்து இதை பார்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்கள் கடவுளை நம்புங்க. கர்த்தருக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேன் டாக்டர், உயிரை காப்பாற்றி கொடுங்க. உயிரை காப்பாற்றுறது கர்த்தருக்கு. ஆமாம், அருமையானவர்களை, மருத்துவர் சொல்லுவாங்க, அங்கே போட்டிருப்பாங்க, மருந்து கொடுப்பது மருத்துவருடைய வேலை. கர்த்தருக்கு சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அருமையானவர்களே, நானே உன் கர்த்தர். அதனால் அவரை நம்பணும். நம்பிக்கை. தாயத்தை நம்புகிறான், கயிறை நம்புகிறான், ஆண்டவரை நம்ப மாட்டேன்றான் பார். இன்னைக்கு அநேகர் ஒரு பூசாரியை நம்புகிறான், ஆனால் சிருஷ்டிகரை நம்ப மாட்டேன்றான். மந்திரவாதியை நம்புகிறான், மந்திரம் வேலை செய்ய மாட்டேங்குதே, என்ன எப்படி வேலை செய்யும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எதையாவது பண்ணுனா உனக்கு தான் வேலை செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்யாது. கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தந்திரமும் வேலை செய்யாது. எதையுமே நம்பாத, கர்த்தரை மாத்திரம். 39ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில்
தாவீது சொல்றார் பாருங்க, 39ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. முடிஞ்சா நான் எதற்கு யாரை எதிர்பார்த்துக்கிறேன், என் நம்பிக்கையெல்லாம் நீங்க தான்ட்டார் தாவீது. நீரே என் நம்பிக்கை. நம்பிக்கை அருமையான பொருள் போயிடும், பணம் போயிடும், பதவி போயிடும், எல்லாமே போயிடும். ஆனால் இம்மையிலும் அருமையிலும் நம்பக்கூடிய ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. கர்த்தரை நம்புவோம். தாவீது சொல்றார், நீரே என் நம்பிக்கை. நம்பிக்கை. சில ராஜாக்கள்லாம் கர்த்தரை நம்பி வாழ்ந்தான். வேதத்தில் ஒரு அற்புதமான ஒரு ராஜா இருந்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில், இது ராஜாக்களின் புஸ்தகம், முதல் ராஜா, ரெண்டு ராஜாக்கள், இப்படிலாம் 18ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்தது இல்லை. பார்த்தீங்களா? அவனை போல தாவீதையும் மிஞ்சி வந்துட்டார். எப்படி? எசேக்கியா கர்த்தருக்கு, எசேக்கியா என்றால் கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன். கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன். ஆகவே கர்த்தரை நம்புனீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்பப்போ பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தரை நம்புங்க, உங்கள் பலவீனத்திலும் பலன் தருவார். கர்த்தருக்கு பலப்படுத்தப்படுங்கள். கர்த்தருடைய பலன் தான் நமக்கு வேணும். பாருங்க, இவன் சொல்றான், இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. அவனை போல ஒருவனும் நம்பிக்கையில், இந்த நம்பிக்கையில் கர்த்தர் மேல் வைக்கிற, ஆமா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் கர்த்தரை விட்டு அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். பார்த்தீங்களா? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையால் ஒரு அங்கே அதில் கர்த்தர் அவனோடு இருந்தால், ஆகையால் நம்பினா கற்பனைகளை கை கொண்டான். பின்வாங்கலை. நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டான். பிரச்சனை, பெரிய பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு. பல லட்சம் பேர் எருசலேமை முற்றுகை போயிட்டான். ஆமாம், அசிரியருடைய இராணுவம் ஒரு பெரிய முற்றுகை போட்டுடுச்சு. உள்ள வந்தான் ரப்சாக்கே தளபதி, அவனுடைய தளபதி உருட்டுறான், மிரட்டுறான். அருமையானவர்களை என்னென்ன பண்ணுறான் அவன் சொல்கிறான் பாருங்க. அந்த 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? போல் சொல்றான், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் என்னடா நம்புறான், யாரடா நம்பிக்கிட்டு இருக்கிறான். சொல்றான், நீ நம்புகிற நம்பிக்கை என்ன? அடுத்த வசனம் கடைசியில் சொல்றாரு, நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நீ நம்புகிற நம்பிக்கை என்ன? நீ யாரை நம்புற? நாங்கள் இந்த தேசத்திலலாம் போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டோம். அவங்க சாமி, அவங்க கடவுள் எல்லாம் அவங்கள கைவிட்டுட்டு கர்த்தருக்கு அருமையானவங்க, அதெல்லாம் சாமி, அது சாமியாக தான் இருக்கும், பச்சை இடத்துல இருக்கும். நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர். கர்த்தருக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, என்றபடி கேட்குறான் பாருங்க, நீ நம்புகிற நம்பிக்கை என்ன? இந்த நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கை யார் மேல்? நீ யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். நீங்கள் 2 நாளாகம 20:20 படிச்சிங்கன்னா, யோசபாத் யுத்தத்துக்கு போகும்பொழுது சொல்கிறாரு, அதிகாலையில் எழும்பி யூதா ஜனங்களை பார்த்து நின்று சொல்றாரு, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே, யூதாவே எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். நான் சொல்றதை கேளுங்க. யுத்தத்துக்கு போறீங்க, நீங்க யாரை நம்பி இப்ப வரணும்னா உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். வெற்றியே உங்களுக்கு தான். 2 பேரை நம்பு,
ஒருவன் மேல் ஆவியானவர் இறங்கினார், அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பார். யூதா கோத்திரத்துக்கெல்லாம் அதுதான். ஆகவே அந்த வார்த்தை அவங்க மூலம் என்ன வரும்னா, வார்த்தை கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தருக்கு அதுதான் கர்த்தர் உரைக்கிறது தான், உரைக்கணும், அதான் வார்த்தை. தீர்க்கதரிசிகள் எதற்காக கர்த்தர் கொடுத்தார் ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்குன்னா அப்பப்போ அவங்க மூலம் பேசுவார். இப்படி செய், இப்படி செய், அதை நம்பணும், அதை நம்பணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலம் வருகிற வார்த்தைகளை நம்புங்கள், கர்த்தருக்கு நம்புங்கள், அது நடந்தே தீரும். ஆகவே நல்ல கவனிங்க, நம்பணும். தீர்க்கதரிசிகளை நம்பு, கர்த்தரை நம்பு. 2 பேர் நம்பி போனதுனால கர்த்தர் யுத்தம் செய்தார், வெற்றியை பெற்றார்கள். அது மாதிரி எசேக்கியா யூதா ஜனங்களும் இந்த ஜனங்களை எசேக்கியா ராஜா நம்ப வைத்தான். கர்த்தரை நம்புங்கடா, வேறு எதையும் நம்பிடாதீங்க. அவன் எவ்வளவு மிரட்டினான்னா, என்ன செஞ்சான்னா, ஆமாம் கர்த்தரை நம்புங்க. பாருங்க, கர்த்தரை நம்பி அந்த காலத்தில் இவருக்கு கர்த்தர் ஏசாயா என்ற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியை கொடுத்திருந்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி இவர் காலத்தில். அந்த தீர்க்கதரிசி இவருக்கு அப்பப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இவரை பலப்படுத்தினார். இவங்க 2 பேரும் ஜபிச்சாங்க பாருங்க. அன்று ராத்திரியில் கர்த்தர் என்ன பண்ணினார், இவன் மிரட்டிட்டு போயிட்டான். அன்று ராத்திரியில் கர்த்தர் ஒரு சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். எதிரிகள்லாம் என்ன ஆயிட்டு, அதில் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல தெளிவாக சொல்லியிருக்குது. அதாவது அத்தம் பண்ணினானா, யாரையெல்லாம் அத்தம் பண்ணினான் தெரியுமா? ஒரு தூதனை அனுப்பினான். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும், பாருங்க நல்ல கவனிங்க, அவருக்கு தெரியுது எவனை போடணும்னு. சகல பராக்கிரமசாலிகளையும், தலைவரையும், சேனாதிபதிகளையும் அத்தம் பண்ணினான். பாத்தீங்களா, யார் இந்த நோஞ்சானெல்லாம் அதை பண்ணல. ஆமா, இவனை போட்டா தான் அவன் ஓடுவான் தெரிச்சுன்னு கர்த்தர் எப்படி அடிச்சார் பாத்தீங்களா, அடி. ஏன்னா கர்த்தரை நம்பினபடியினான். 1000 பிரச்சனை வந்தாலும் பின்வாங்கி போயிடாத. கர்த்தரை விட்டு, சபையை விட்டு, சத்தியத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு எத்தனை பேர் ஓடிடுறான். சின்ன பிரச்சனை வந்தோடனே ஓடியே போயிடுறான். பதறு மாதிரி, அது பதறு மணியாக இருந்தால் ஓடாது கர்த்தருக்கு. ஆகவே ஓடக்கூடாது, தைரியமாக நிற்கணும். சிங்க மாதிரி ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிடுவான். ஒருவனுமே தொடரலையா, ஓடிடுவான். ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்க, தைரியம். அவன் நம்புறான். சிங்கம், ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் சிங்க மாதிரி இருக்கணும் கர்த்தருக்கு. சிங்கம், அருமையானவர்களே, பின் வாங்காத சிங்கம். இந்த எசேக்கியா பின்வாங்காத சிங்கம். பாருங்க, பின்வாங்கலையாம். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்துகள், அவரை நம்பி சார்ந்துகள். கட்டாயம் கர்த்தர் உன்னோடு இருப்பார். சார்ந்து கொண்டு கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுவாயானால் கட்டாயம் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் அனுகூலம்தான், வெற்றி தான். 37ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், 5வது வசனத்தில் என்ன படிக்கிறோம் வாசிங்க. 37ஆம் சங்கீதம் 5வது வசனம், வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணும். உன் காரியம் வாய்க்கணும்னா அவரை நம்பி இருக்கணும். வேலை விஷயம்னாலும் சரி, அருமையான ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் சரி. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவரை நம்பு. உன் வழியை முதலாவது ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, உன்னுடைய வழியை ஒப்புக்கொடு, உன் செயல்பாடுகளை ஒப்புக்கொடு. இதான் ஒப்பு கொடுத்தல். நம்ம வழியில் ஓடிக்கிட்டே இருந்தான்னா உனக்கு செம்மையாக தோன்ற வழின்னா அழிஞ்சு போயிடுவேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம், அழிவு தான். நாமளா ஒரு வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு வழியை நியமித்திருப்பார். அந்த வழியிலே போகணும், அந்த வழியிலே செல்லணும். அதனால் நமக்கு இது நல்லா இருக்குது, இதில் போயிடலாம், இப்படி பண்ணிடலாம், அதை செஞ்சிடலாம், அதுக்காக அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் உனக்குன்னு ஒரு வழியை வச்சிருப்பார், உன் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை வச்சிருப்பார். அதை தெரிந்து கொள்,
அதற்கு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரை நம்பு, கட்டாயம் உன் காரியம் வாய்க்கும். யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவர் தான் என்றார். என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்புறத விட்டு எதையும் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டார். என் உத்தமத்தில் இருப்பேன், உறுதியாக இருப்பேன், அந்த தெய்வ பயம் எனக்குள்ளே இருக்கும். கர்த்தருக்கு கொன்றாலும். அருமையானவர்களே, எப்படி ஒரு வைராக்கியம் பார்த்தீங்களா? இதுதான் பக்தி வைராக்கியம், இதுதான் பக்தி வைராக்கியத்தின் நம்பிக்கை. அதனால் கர்த்தரவில் சாத்தான்ட்டே சொல்லிட்டார், இந்த மாதிரி அவன் ஜீவனை தொடக்கூடாது, எல்லாம் தொட்டுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, ஆனால் அவன் என்னை விட்டு விலக மாட்டான், என்னை மறுதளிக்க மாட்டான், குறை சொல்ல மாட்டான். யோபு மேலே கர்த்தர் அவ்வளவு ஒரு நம்பிக்கையாக இருந்தார். கர்த்தரை யோபு அவ்வளவு நம்பிக்கையோடு பிடித்து கொண்டார். கொன்றால் நீங்கள் தான்ட்டார். கர்த்தருக்கு எவ்வளோ அருமையாக எழுதப்பட்டிருக்கிற இந்த சோதனைக்கு பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாய் விளங்குவேன், பொன்னாய், கோல்டு. நான் ஒரு கோல்டு ஆயிடுவேன், நான் ஒரு கோல்டு ஆயிடுவேன். கர்த்தருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்புங்கள், நம்புங்கள். இன்னும் நீங்கள் ஏசாயா 26:3 வாசிச்சிருங்க, ஜபத்துக்கு போயிடலாம். 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உறுதியாய் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பி உறுதி வேணும். கர்த்தரை நம்புகிறதுல ஒரு உறுதி வேணும். பார்ப்போம், அங்கே போவோம், இல்லைன்னா நம்ம அங்கே போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், கடைசியில் மந்திரவாதிகிட்ட போவோம், ஜோசியக்காரன்ட்ட போவோம். கர்த்தருக்கு அப்படி இல்லை, உறுதி வேணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை தான் நம்புவேன். கர்த்தருக்கு நம்பிப்பார், அவர் உன் நம்பிக்கையை பார்ப்பார், பூரண சமாதானம் தருவார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீ பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீங்க. இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத இருக்கு. அந்த ஆண்டவரை பற்றிக்கொள்ள உறுதி இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. அருமையான ஒரு ரோமர் 4:18 சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை நம்பிக்கையோடு விசுவாசித்தானாம். அதாவது சும்மா விசுவாசம் இல்லை, இந்த நம்பிக்கையோடு ரெண்டும் சேரணும். ஆபிரகாமுக்கு அதான் இருந்துச்சு. அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கு, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு அநேக குழந்தை இல்லையா, ஆனா அநேக திரளான ஜாதிகளுக்கு நீ யாராயிடுவ அப்படின்னு பேரையே அப்படி கொஞ்சம் இழுத்தார். அபிராம் என்றதை ஆனாவை ஆவண்ணாவாக்குனார். கர்த்தருக்கு அபிராம். தமிழ்ல நான் சொல்றது, ஆங்கிலத்தில் இல்லை. ஆங்கிலத்துக்கு போனீங்கன்னா 7 லெட்டர் வருது. ஆபிரகாம் என்றால் 7 எழுத்து வருது. 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. அவனை என்ன ஆக்குறார்னா ஒரு பூரணப்பட்ட மனிதனாய் ஆக்குறார். அதனால திரளான ஜாதிகளுக்கு உன்னை யாராக்குறேன்? பாத்தீங்களா? நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசி, அதுதான் அதை நம்பிக்கையோட விசுவாசிக்கணும். அதனால தான் விசுவாசத்தில் அவன் வல்லவனாக மாறினான். இன்னைக்கு அனாமன் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னாலும் எல்லாவற்றிலும் நமக்கு நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். அதனால தான் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு 3 என்ன செய்தான்? நிலைத்திருக்கிறது. அன்பு பெருசுன்ட்டார், அதில் பெருசு அன்புன்ட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த 3 நமக்கு வேணும். ஒரு விசுவாச பிள்ளைக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும், அன்பு வேணும். இந்த 3ம் நமக்குள்ளே உறவாடிக்கிட்டே இருக்கணும், நமக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம கர்த்தருக்கு நேராக, இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக, அப்படியே ஆழமான அன்புக்கு நேராக நடத்திக்கிட்டே இருக்கும். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்பிக்கை. கால வெளியில் அவரை நம்புங்க. இதுவரை யார் மேலே நம்பிக்கை வச்சாலும் அதெல்லாம் போட்டுருங்க, அப்புறப்படுத்திடுங்க. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைங்க, அவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. வசனம் இருக்காதுக்கு, கர்த்தருக்கு நம்ப பண்ணின வசனம். ஆகவே நான் உமது கிருபையின் மேல் அப்படின்னு 13ஆம் சங்கீதம் 5 சொல்லுகிறதுன்னு நினைக்கிறேன். அதை வாசிச்சிருங்க. சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். பாத்தீங்களா? கிருபையை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க,
கிருபையை நம்புங்க. 119 சங்கீதம் 49 படி அவருடைய வசனத்தை நம்புங்க. நம்ப பண்ணின வசனம் கர்த்தருக்கு. அடுத்து கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரனை நம்புங்க. கர்த்தருக்கு கட்டாயம் நம்பணும். அன்னைக்கு அதுதான் தடுமாறிக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மேல் அபிஷேகத்தை ஊற்றினார். ஆவி இறங்கினது. ஆவியானவர் இறங்கும் பொழுது கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற ஒரு வார்த்தை வரும். அதை நம்பணும். கர்த்தருக்கு சும்மா குறி சொல்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாத. கர்த்தருக்கு நாங்களாம் நிறைய ஆவிகளை துரத்தி இருக்கிறோம். ஆமாம், குறி சொல்கிறது ஓடுறான், குறி கேட்க. அப்படி இல்லை. தீர்க்கதரிசி என்ற ஒரு ஊழியக்காரனுக்குன்னு ஒரு தன்னை அனாயிண்டிங் இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும். அந்த அபிஷேகம் அங்கே ஊற்றப்படும் பொழுது, இறங்கும் பொழுது, எலியா என்ன சொன்ன? கர்த்தர் உரைக்கிறதாவது அது அவர். முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், நம்புவோம், கர்த்தரை நம்புவோம். உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த நாளிலே உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எடுத்துக்கொள்ளும் காரியம், பிரயாசப்படும் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாரை நம்புகிறது, எவரை நம்புகிறது? வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தரை நம்பு, நீ செழிப்பாயிருப்ப. கர்த்தரை நம்பு, உன் காரியம் வாய்க்கும். கர்த்தரை நம்பு, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லு. சத்துருவனை நெருங்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. உன்னை அவர் பாதுகாப்பார், பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். நம்பி விசுவாசி. அவரால் செய்ய முடியாத காரியம் உன் வாழ்க்கையிலே ஒன்றுமே இருக்காது. அவர் செய்வார். நம்புவோம். என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்தரித்து அவன் காணியாட்சிக்காரனாயிருப்பான். கர்த்தரை நம்பு. ஏற்ற காலத்திலே உன்னை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றி விடுவார். ஒப்பு கொடுப்போம். எசேக்கியாவை போல கர்த்தரை நம்பு. உன் எதிராளிகளை மேற்கொள்ளவும் அதம் பண்ணவும் ஒரு தூதனை அனுப்பி விடுவார். ஒரு பில்லி சூனியமும் உன்னை நெருங்காது. எத்தனை மந்திரவாதி வந்தாலும் அவனை கர்த்தருடைய தூதன் அதம் பண்ணி போடுவான். உன் எதிர் சக்திகள் உனக்கு எதிராய் வருகிற எல்லாம் அதமாக்கப்பட கர்த்தரை நம்பு, வார்த்தையை நம்பு. கர்த்தாவே, இந்த காலவெளியில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகத்தான காரியங்களை செய் கர்த்தாவே. தொடர்ந்து வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரும் உம்மை நம்புகிறவர்களாக பாசா மூலம் கொடுத்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே நம்பு, அரணானவரை நம்பு. ஆகவே நம்ப வேண்டிய காரியங்களை நம்பி நாங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்க வேணும், வெற்றி பெற வேணும். நாமத்தை மையப்படுத்தினாலே ஆசீர்வதின் கிருபைதாரும் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல ஆகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதாகாலமும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே
ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற ஒரு 5 பேர், டிலன் ஆண்டனி மாத்தூர், அவர் இப்போ துபாயில் இருக்கிறாரு, அவருக்காக ஒரு வாழ்த்துகள். தீப்தி ஷாரன் மாத்தூர், பிளஷோ அதவத்தூர், எப்சிபா ஓலையூர், ரூத் ஜெபதர்ஷினி முதலியார் சத்திரம், இவர்களுக்காக ஒரு வாழ்த்துகள். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த 5 பேருக்காக பிறந்த நாளுக்காக இந்த வருடத்தில் விசேஷித்த வல்லமை இறங்கட்டும். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பலனும் சத்துவம் சுகம் பெருகி இந்த வருஷத்தில் எல்லா நன்மையும் பெற்று கிருபையும் பெற்று இவர்கள் செழித்தோங்க நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்காக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.